நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல அதிகமா யூடியூப் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனால கண்டிப்பா உங்களுடைய பேட்டரியும் சரி டேட்டாவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். நார்மலா இருக்கிறத விட இந்த மாதிரி அதிகமா யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா தீரும். ஆனாலும் உங்களுடைய யூடியூப்ல ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ற மூலியமா உங்களுடைய டேட்டாவும் சரி பேட்டரி சரி ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கும் நண்பா. கண்டிப்பா இந்த செட்டிங்ஸை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்ல. அப்பதான் வந்து பெஸ்டா இருக்கும். அந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இங்க லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் இருக்கும். இந்த காமனான செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கிறது ஜென்ரல் தான். அந்த ஜென்ரல் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்பியரன்ஸ் தான். இந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆப் யூஸ் பண்ணுறது டார்க் மோட்ல வேணுமா இல்லை லைட் மோட்ல வேணுமா அப்படிங்கிறதா. நீங்க மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆயிடுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஆப் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க டார்க் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டார்க் மோட் ஓப்பன் ஆயிடும். அந்த செம்மையான ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா பிளே பேக் இன் ஃபீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பிளே பண்ணவே மாட்டோம், இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வீடியோ பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இது நிறைய பேர் இந்த மாதிரி இந்த தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணவே இருந்தாலும் ஓடிட்டு இருக்கு. இதனால நம்மளுடைய பேட்டரியும் சரி டேட்டாவும் சீக்கிரமாவே ட்ரைன் ஆயிடும். இந்த செட்டிங்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செட்டிங்ஸ். இப்போ அந்த பிளே பேக் இன் ஃபீட் இருக்குது, ஆல்வேஸ் ஆன் இருக்கும். அதை தயவுசெய்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இனிமேலுக்கு பேக்ரவுண்டில் நமக்கு எந்த விதமான வீடியோவும் ஓடாது. நீங்களே பிளே பண்ணால் மட்டும்தான் மேனுவலாக ஓடும், இல்லை ஓடவே ஓடாது. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் மறக்காமல் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா சேவிங்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரியும். இந்த டேட்டா சேவிங்ஸ் ஆப்ஷன் எப்பவுமே நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால நீங்கள் பார்க்கும் போது வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏத்தாப்புல வரும். அதாவது ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்க வீடியோ இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு டேட்டாக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது நமக்கு ஒரு செம்மையான செட்டிங்ஸ் தான். again பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே. இது ஆட்டோ பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா அடுத்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோ வரும்பொழுது நீங்களா பிளே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா பிளே பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீ ஆட்டோ பிளே அப்படி ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து தயவுசெய்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்களா மேனுவலா பண்ணா மட்டும்தான் அந்த வீடியோ பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க வீடியோ குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும், அதாவது ஹை குவாலிட்டியில் ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறதையும் இருக்கும். ஸோ இதுல நீங்க டேட்டா சேவர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து காமனா யூஸ் பண்ணும்போது இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாவும் சரி பேட்டரியும் சரி ரொம்ப நாள் தாங்கணும்பா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு ட்ரிக் தான். அந்த இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்.